ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கு பின்னால் இருப்பதை உனக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் என்று. உன் கண்மறைந்து நடந்து கொண்டிருப்பதை உன் கண்களுக்கு நேராக காட்டப்போகிறேன் என்று. குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உன் திருமுகத்தை கண்ணாடி முன்னின்று பார்த்து கொண்டுதானே நிற்கிறாய். என் விதி இப்படி மாட்டிக்கொண்டு சீரழிகிறேனே என்று நினைக்கிறாய். உன் முகத்தை பார்த்து ஏன் எனக்கு மட்டும் இத்தனை வேதனைகள் என்று நினைக்கிறாய். ஏன் என் வாழ்க்கையில் இது போல மனிதர்களை என் அருகில் கொண்டு வந்தாய் என்று நினைக்கிறாய். ஏன் மற்றவர்களிடத்தில் கையேந்தி கடன் கேட்டு கடனாளியாக என்னை ஆக்கிவிட்டாய் என்று நினைக்கிறாய். எத்தனையோ அழகானவர்கள் இந்த பூமியில் இருக்கும் போது என்னை மட்டும் ஏன் இப்படி படைத்தாய் என்று கேட்கிறாய். இப்படி கண்ணாடி முன்னின்று உன் முகத்தை பார்த்து எதிர்மறையான வார்த்தைகளைத்தான் பேசுகிறாயே ஒழிய ஒரு நாளாவது உன் முகத்தை பார்த்து நல்ல காரியங்களை பற்றி நினைத்திருக்கிறாயா? உனக்கு இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட்டிருக்கிறாயா? கண்ணாடி என்பது எத்தனை நேர்மறையான விஷயம். அந்த நேர்மறையான விஷயத்தில் உன்னை பார்த்து கொண்டு எதிர்மறையான காரியங்களை பேசி பேசி இல்லாததையெல்லாம் உன் முதுகில் சுமந்து கொண்டு நிற்கும் என் அன்பு பிள்ளையே. கண்ணாடி என்பது நேர்மறையான விஷயம். அந்த நேர்மறையான விஷயத்திற்கு முன்னால் உன் முகத்தை பார்த்து கொண்டு நினைப்பதெல்லாம் எதிர்மறையான காரியங்கள் தான். எதிர்மறையான காரியத்தை பேசி பேசி இல்லாததையெல்லாம் இழுத்து உன் முதுகில் போட்டுக்கொண்டு நிற்கும் என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையை மாற்றி திருத்தி அமைக்க வேண்டாமா? இந்த தாய் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்ததை பற்றியும் கூறியிருக்கிறேன், நடந்து கொண்டிருப்பதையும் கூறியிருக்கிறேன், நடக்கப் போவதை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்தவைகளை பற்றி நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையே, நடக்கப் போவதை யார் சிந்திப்பது? இனி உனக்கு வரப்போவதையெல்லாம் யார் சிந்திப்பது? இப்படி நடந்துவிட்டதே என்று உன் தலையில் கை வைத்து நீ அமர்ந்து விட்டால் நடக்கப் போவதை சரி செய்து உன் குடும்பத்தை காப்பாற்றுவது யார்? போராட்டங்கள் இங்கே எல்லா மனிதர்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அதனுடைய விதங்களும் உருவங்களும் மாறுமே ஒழிய கஷ்டமும் கவலையும் இல்லாதவர்கள் இங்கே யார் இருக்கிறார்கள்? ஒரு பாதையில் அந்த பாதை நேராகத்தான் செல்கிறதா? மேடும் பள்ளமும் வருவதில்லையா என் பிள்ளையே? அதையெல்லாம் கடந்து சென்றால் தானே நீ செல்லும் இடம் உனக்கு வரும். இப்போது நீ அதை கடந்து வந்து விட்டாய். என்னால் முடியவில்லை, இந்த வாழ்க்கையை என்னால் அனுபவிக்க முடியவில்லை என்று திரும்பினால் நீ சேரும் இடத்தை விட திரும்பி போகும் இடம்தான் மிகவும் தூரமாக இருக்கிறது. நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் என் பிள்ளையே. உனக்கு எதிர்மறை ஆற்றல்களை நிறைத்து நிறைத்து கொடுத்த சில மனிதர்களின் பெயரைத்தான் இன்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த பெயரின் முதல் எழுத்து உன் வாழ்க்கையில் உன் தலையெழுத்தை மாற்ற உதவியாக இருந்திருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே. நல்ல விஷயத்திலா? இல்லையே. நல்ல விஷயத்தில் என்றிருந்தால் இன்று நீ எப்படி இருந்திருப்பாய்? தீமையான காரியத்தில் தான் உதவியாக இருந்து இந்த நிலையை உனக்கு அள்ளிக் கொடுத்த வள்ளல்கள் அவர்கள். தங்கமே, தன் வாழ்க்கை அழியும் என்று தெரிந்தும் மற்றவர்களின் வாழ்க்கையை அழியச் செய்து கொண்டிருக்கும் இதுபோல துரோகிகளை உன் கண்ணெதிரே காட்ட வந்தேன் நான். நான் சொல்லிய எழுத்து பார்த்தாயல்லவா? அந்த எழுத்தில்
உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் நீ கெட்டு போக வேண்டும் என்று அதிகமாக நினைத்து உனக்கு வஞ்சனைகளை அதிகமாக அள்ளி கொடுத்து கொண்டிருப்பவர்கள். தங்கமே, அடிக்கடி உன் கண்ணில் படமாட்டார்கள். அதுவும் எதேச்சையாகத்தான் படுவார்கள். அப்போதும் உன்னை பார்க்காதவர்கள் போல ஓடிவிடுவார்கள். இப்படிப்பட்டவர்களின் பெயரைத்தான் நான் அதில் சொல்லி இருக்கிறேன். அதை பார்த்துத்தானே உள்ளே வந்தாய். அந்த முதல் எழுத்தை மனதில் வைத்துக்கொள் தங்கமே. இவர்களிடமிருந்து விலகிப்போ. அவர்கள் உன்னை தேடி வரும் நேரம் வந்தாலும் நீ அவர்களை சேர்ந்து விடாதே. தள்ளி நிற்பது உனக்கு நல்லது என் தங்கமே. எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அக்கிரமக்காரர்கள் அதிகமாக இருப்பதால் உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும். உன் அன்னையின் வாக்கில் உனக்கு நம்பிக்கை இருந்தால், உன் அன்னையின் மீது நம்பிக்கை இருந்தால் என்னை காக்க வைக்காதே. என் கைகளும் கால்களும் வலிக்கிறது உனக்காக காத்திருந்து. கைகளில் ஏந்தி காத்திருக்கிறேன். 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும், செய்வினைக்காக செய்யப்படுகிற ஆண் பெண் உருவத்தையும், சத்திய நாராயணா படத்தையும் இன்றே வாங்கு என் பிள்ளையே. உனக்காக காத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை மாற்ற காத்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இதில் இறங்கு. உன் தாய் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு. ஓம் சக்தி. நன்றி.